சென்னையில் மின்வாரிய பெண் அதிகாரியிடம் போனில் ஆபாசமாக பேசிவிட்டு போலீசார் என சொன்னதும் துடை நடுங்கி பேசிய வாய்ச்சவடால் வீரன் லட்சுமிகாந்த் இவர்தான். ஸ்டேஷன்ல பேசுறேங்க. அட்ரஸ் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் லட்சுமிகாந்த். என் பேர். டோர் நம்பர் சொல்லுங்க. டோர் நம்பர். ஹலோ, நேர்ல வர நான் வெயிட் பண்ணா. நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க சார். நான் ரெக்கார்ட் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. டோர் நம்பர் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் கட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்க சொல்லுங்க. நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க. நீங்க நேரா வரதவல நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க. மொத்த ஆபீஸ்க்கு நான் கம்ப்ளைன்ட் மொத்த போடுறேன். ஆபீஸ்ல கொல்ல போறியா? நான் ஒரு நான் மிரட்டல் ஓடுறியா? உங்களுக்கு பிடிக்க முடியாதா? உங்களுக்கு பிடிக்க முடியாது. டோர் நம்பர் சொல்ல மாட்டேன்றா. முஞ்சா பிடிங்கன்ட்டு. முஞ்சா பிடிக்குவா? தேங்க்ஸ். புரியுதா வை. சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்தவர் கற்பகம். இவர் ராமாபுரம் துணை மின் நிலையத்தில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 13ஆம் தேதியன்று பராமரிப்பு பணிக்காக ராமாபுரம் திருமலை நகர், வள்ளுவர் சாலை, ராயலா நகர், நடராஜன் சாலை, பெரியார் சாலை, பாரதி சாலை, பொன்னுரங்கம் சாலை போன்ற பகுதிகளில் மதியம் 2 மணி முதல் 2:11 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கற்பகத்தின் போனிற்கு தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மின்சாரம் தடை செய்யப்பட்டது தொடர்பாக ஆபாசமாக திட்டியுள்ளார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். இது ஏன் பிரதான் மேடம் இது? ஆமாங்க, சொல்லுங்க. நீங்க எதுக்கு மேடம் பேசுறீங்க? ஏஐ தான் சார் நான் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் ஒரு சார் ஒருத்தர் வணக்கம், சொல்லுங்க சார். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? ஒரே நிமிஷம். ரெக்கார்ட் பண்ணி தான் அடிக்கணும் போல. சொல்லுங்க மேடம். அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஏற்கனவே வந்து சிலிண்டர் இல்லை சார். இப்போ சப்ளை போட்டாச்சு. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எதுக்கு அசிங்கமாக பேசிட்டு இருக்கீங்க சார்? மேடம் நான் கேட்கறது ஒரே கேள்வி தான். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சார் ஜம்பர் கட் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணியாச்சு, இப்போ உங்களுக்கு சப்ளை வந்துடுச்சு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். சொல்லுங்க சார். மேடம் ஏற்கனவே சிலிண்டர் வீட்டில் கிடையாது சார். புரியல. ஏற்கனவே வீட்டில் சிலிண்டர் கிடையாது மேடம். சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அதுக்கு எதுக்கு சார் அசிங்கசியமா ஒரு லேடிஸ்ன்னு பார்க்காம அசிங்கசியமா பேசுறீங்க? என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? என்ன ரைட்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு? இல்ல நான் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டேன் மேடம். பண்ணுங்க சார், ரெக்கார்ட் பண்ணுங்க சார். நீங்க பேசுனத நானும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். அசிங்கசியமா பேசிருக்கீங்கல்ல, நானும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் வர சொல்றேன். நான் அனீஸ் நகர் எந்த டோர் நம்பர் சொல்லுங்க சார். நீங்க நேர்ல வர சொல்லுங்க மேடம். என் நம்பர் ஏங்க டோர் நம்பர் சொல்லுங்க. டோர் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பருக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஏங்க உங்க டோர் நம்பர் சொல்லுங்க. நீங்க குடிச்சிட்டு என்ன வேணாலும் ஒரு லேடிஸை பேசுங்க, நான் கம்முன்னு இருக்கணுமா? உங்க வீட்டுல இருக்க லேடிஸ் எப்படி தான் பேசுவீங்களா சார்? தப்பு இல்லையா மேடம்? தப்பு இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிற உங்க அம்மாவை, உங்க அக்கா தங்கச்சி, உங்க ஒய்ஃப் எப்படி தான் பேசுவீங்களா? சொல்லுங்க சார். ஏற்கனவே கிராஸ் பிரச்சனை புரியல. 1000 ரூபாய். நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு நீங்க அசிங்கசியமா பேசுறீங்க? முதல்ல அட்ரஸ் சொல்லுங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க. அனீஸ் நகர்ல எங்க வரணும் சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. உங்க மேல வேப்பரி கமிஷன் ஆபீஸ்ல நான் கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்றேன். நேர்ல. அப்போது துணைமின் நிலையத்தில் வேலை பார்த்த ஒருவர் காவல் நிலையத்தில் இருந்து பேசுவதாக கூறி வீட்டின் முகவரியை கேட்க பயத்தில் நடுங்கி போன அந்த நபர் வீட்டின் முகவரியை தெரிவிக்காமல் சமாளித்து பேசி வந்தார். ஹலோ, இல்ல இவ்வளவு சிம்பிளா பேசுங்க. ஸ்டேஷன்ல பேசுறேங்க. அட்ரஸ் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் லட்சுமிகாந்த். என் பேர் லட்சுமிகாந்தா? ஆமாண்ணா. சரி, அட்ரஸ் டோர் நம்பர் சொல்லுங்க. நான் கேட்டது கேள்வி உங்களுக்கு பதில். நான் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேங்க. டோர் நம்பர் சொல்லுங்கன்னா டோர் நம்பர் சொல்லணும். ஒரு அதிகாரியை வந்து என்ன பேசுறது அது மாதிரி நம்ம டோர் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணுங்க. நேர்ல வரேன். எங்க வரீங்க? ஸ்டேஷன் வரீங்களா? ஆபீஸ் வாங்க. எந்த இபி ஆபீஸ் கால் பண்ணா நேர்ல வரேன். ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்ஸ். டோர் நம்பர் சொல்லுங்க. டோர் நம்பர். ஹலோ, நேர்ல வரேன். நான் வெயிட் பண்ணா. நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க சார். நான் ரெக்கார்ட் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. டோர் நம்பர் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் கட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்க சொல்லுங்க. நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க. நீங்க நேரா வரதவல நீங்க டோர் நம்பர் சொல்லுங்க. உங்க போய் நான் வந்து பாக்குறேன். என்ன பிரச்சனைன்னு பாக்குறோம். இல்ல இபி ஆபீஸ்ல ஒரு லைன்ல வந்து பேப்பர்லனா கட் பண்றீங்க. அதுக்கு வந்து 140 ரூபாய். உங்க டோர் நம்பர் சொல்லுங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இவ்வளவு பேசுறீங்க. அதிகமா நிறைய வாடி போட்டு அந்த மாதிரி பேசுறீங்க, கொள்றீங்க. நீங்க டோர் நம்பர் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? மொத்த ஆபீஸ்க்கு நான் கம்ப்ளைன்ட் மொத்த போடுறேன். ஆபீஸ்ல கொல்ல போறியா? ஒரு நான் மிரட்டல் ஓடுறியா? புரியல. நீ டோர் நம்பர் சொல்லுங்கண்ணா. டோர் நம்பர் சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் நேர்ல வரேன். டோர் நம்பர் சொல்லவே தைரியம் இல்லை, நேரில் வரியா நீ?
நேரில் வரேன்னு சொல்லிட்டேன். எந்த வீட்டில் கொடுத்துருக்குற பாலாஜி தானே? பாலாஜி தானே உங்க வீடு? அனீஸ் பாலாஜி கேட்டா? நீங்கள் எங்கே வரனாலும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நம்பர் சொல்லு, டோர் நம்பர் சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர் கேட்குறேன்னு சொன்னீங்களா? இன்ஸ்பெக்டர் ஆமாம், டோர் நம்பர் கேட்குறாரு, அட்ரஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நம்பர் சொல்லுங்க. அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க. நீங்கள் நம்பர் சொல்லுங்க. ஏங்க இதான் என் ஃபோன் நம்பர், நீங்கள் கால் பண்ணுங்க, நான் வரேன். ஏங்க ரெக்கார்ட் பண்ணுறதா தேவையில்லை, நம்பர் சொல்லுங்களேன். ரெக்கார்ட் பண்ணிக்கோ. நம்பர் சொல்லு, டோர் நம்பர் சொல்லணும். ஒரே டோர் நம்பர் சொன்னாதான் என்ன குறை என்ன பிரச்சனை பார்க்க முடியும். உங்கள் ஏரியாவுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சப்போஸ் லோ வோல்டேஜ் இருக்குதா, ஏதோ கரண்ட் எதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து பார்க்க சொல்கிறாங்க. எஸ்டி லெவலில் அவங்க போய் பேசுகிறாங்க. இப்போ நீ வந்து பேசுறது யாரும் தெரியுமா பேசியிருக்க? அசிங்கமா ஒரு அதிகாரி பேசியிருக்க. ஒரு ஏசி ரேங்கில் இருக்கிற ஏயை வந்து நீ வாடி போடி டோர் நம்பர் சொல்லு. நீ கம்ப்ளைண்ட் டோர் நம்பர் சொல்லு. உங்களுக்கு பிடிக்க முடியாதா? உங்களுக்கு பிடிக்க முடியாது? டோர் நம்பர் சொல்ல மாட்டேன். முண்டா பிடிங்கன்ட்டு முண்டா பிடிக்குவா? தேங்க்ஸ். பிடிக்க வை. மேலும் மற்றொரு எண்ணில் இருந்தும் அந்த நபர் மீண்டும் உதவி செயற்பொறியாளர் கற்பகத்திற்கு போன் செய்து ஆபாசமாக திட்டியுள்ளார். அப்போது கற்பகம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துள்ளார். ஹலோ, மேடம் நேரில் ஆஃபீஸுக்கு தான் வருவோம் மேடம். பணம் கட்டலன்னா வந்து கட் பண்ணுறதுக்கு உடனே வரீங்கல்ல, அதில் வேற அவன் வேற ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கூட 100 ரூபாய் வாங்கிட்டு போகிறான்ல. அறிவானா உங்களுக்கு? சோத்துங்களா மேடம்? நம்பர் நோட் பண்ணிக்கோ, நான் நேரில் வரேன். நீ ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கும்போதே தெரியும் ஆச்சு மயிறு மாதிரி பண்ணி உட்காந்துக்கிறீங்க. ஃபோனை கட் பண்ணுறேன். அவன் இபி ஆஃபீஸ் வந்து அவன் ஏஐ வரட்டும், நேரில் வரட்டும். அந்த ஆளை செருப்பால் அச்சா சரியாகிடும். ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இவங்க பேச மாட்டாங்க, நம்ம பதில் மட்டும் பேசிட்டு வரணும். ஆச்சு நத்தினுங்கிறானுங்க பசங்க. ஏச்சி கட் பண்ணுறேன் ஃபோனை, ஏற்மாடு. அந்த போனை கொடு. அவன் தானே ஏய், நீ எதுக்கு போன் அட்டன் பண்ற? பாலாஜி ஸ்ட்ரீட், அனீஸ் நகர் வர சொல்லு நேரில். என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. பின்னர் கற்பகம் மீண்டும் அந்த எண்ணிற்கு போன் செய்த போது அந்த நபரின் வீட்டில் உள்ள பெண் கரண்ட் வந்துவிட்டது சாரி என மன்னிப்பு கேட்டுள்ளார். இப்படிதான் போன் செய்து ஆபாசமாக பேசுவீர்களா என கற்பகம் கேட்க மீண்டும் அந்த நபர் ஆபாசமாக திட்ட ஆரம்பித்துள்ளார். எங்க வணக்கம் சொல்லுங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க? ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு லேடிஸ் என்ன பேசணும்னு தெரியாதாங்க? இல்ல மேடம், கரண்ட் வந்துருச்சு, சாரி, அதுக்கு தான் மேம். அதுக்காக அசிங்கமா பேசுவாங்களா? என்ன மேம், நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இருங்க. நீ போன் அட்டன் பண்ணிட்டு நீ பதிலே சொல்ல மாட்டேன். நான் உனக்கு பதில் பேசுறதுக்காக வெயிட் பண்ண முடியுமா? அறிவான உனக்கு? ஏற்கனவே சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். அதுக்கு சிலிண்டருக்கு அப்ளை பண்ணிட்டு நாங்களே வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிறோம். இதை கரண்ட்டே கட் பண்றீங்க. அறிவானா? நீ நேரில் வர சொல்லு. நீ இன்னைக்கு அவனாச்சு நானாச்சுன்னு பாக்குற மயிறு மாதிரி போன் அட்டன் பண்ணிட்டு பேசினுக்கிற. இதை எல்லாத்தையும் ரெக்கார்டிங் தான் பண்ணுகிறேன். மேல கம்ப்ளைண்டே கொடுப்போம் பாரு. சிஎம் செல்கே எத்தனை போய் நான் வைக்கிறேன், வெயிட் பண்ணு. பதில் பேசாத, கம்முன்னு விடு. அப்படியே நீங்க அப்படியே பதில் பேசாம அப்படியே சைலண்டா விடுங்க. என்ன எங்க வேலையை நாங்க பாக்குறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. அவன் சிலிண்டர் இல்லாம பிரச்சனைல உட்காந்துக்கிறான். நீங்க வந்து போன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே பதிலே பேசாதீங்க. உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? உங்களுக்கு ஆரிக்கட்டன் நாய்ங்களா? போனை கட் பண்ணிட்டான். அவன் நேரில் ஓட்டான். நீங்க வாய்க்கெல்லாம் இது குறித்து கற்பகம் ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆபாசமாக திட்டிய நபரின் ஆடியோக்களை போலீசாரிடம் அவர் கொடுத்துள்ளார். பாரதிய நியாய சங்கீதா சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.
ராமாபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் மேற்படி செல்போன் எண்ணை கொண்டு தீவிர விசாரணை செய்தபோது போனில் ஆபாசமாக பேசியவர் ராமாபுரத்தைச் சேர்ந்த லட்சுமிகாந்த் என்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அவரை கைது செய்து குற்றச் செயலுக்கு பயன்படுத்திய 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்த் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டார். பராமரிப்பு பணிக்காக 11 நிமிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்வாரிய பெண் அதிகாரியை ஆபாசமாக திட்டிய நபர் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.